இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் பெருக வேண்டும் என்றால், ஒன்று உயர வேண்டும் என்றால் இன்னொன்று தாழ வேண்டும். ஒன்று மேன்மையை காண வேண்டும் என்றால் இன்னொன்று குறைவுகளை பாதையில் செல்ல வேண்டும். யோவான் தன்னுடைய ஒரு அழகான ஒரு ஜெபம், ஒரு வரி ஜெபம், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமம் உலகமெங்கும் எங்கோ ஒரு மூலையில் அது பரவ ஆரம்பித்தது. இன்றைக்கு உலகமெங்கும் பரவி இருக்கிறது என்றால் அவருடைய நாமத்திற்காக பட்ட இழப்புகள். இன்றைக்கு உலகத்திலே இரத்தம் சிந்தப்பட்டது 2 காரியங்களுக்காக. ஒன்று கிறிஸ்தவத்திற்காக, இன்னொன்று கடவுள் இல்லை என்கிற கம்யூனிஸ்டத்திற்காக. கிறிஸ்தவத்திற்காக இழந்த சிந்திய இரத்தமானது வளர்ந்து பெருகி இன்றைக்கு உலகமெங்கும் கிறிஸ்தவம் இல்லாத நாடுகளே இல்லை என்று சொல்லும் வண்ணம் உயர்ந்திருக்கிறது. கம்யூனிசத்திற்காக சிந்தப்பட்ட இரத்தம் வீணாகிவிட்டது. இன்றைக்கு கம்யூனிசம் கிட்டத்தட்ட அழிந்து கொண்டிருக்கிறது. கம்யூனிச நாடுகளுக்குள்ளாகவே கிறிஸ்தவம் பரவி பெருகிவிட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவோடு 12 சீடர்கள் இருந்தார்கள். 12 சீஷர்களும் அவர்களுடைய வாழ்க்கையின் முடிவை பார்ப்போம் என்றால், ஆண்டவருக்காக தங்களையே தியாக பலியாக ஒப்பு கொடுத்தார்கள். அவர்கள் தியாக பலியாக ஒப்பு கொடுத்ததின் விளைவு உலகமெங்கும், ஏன் நம்முடைய இந்திய தேசத்திற்குள்ளும் ஒரு தோமாவை கர்த்தர் அனுப்பினார். 5 கண்டங்களுக்குள்ளும் சீஷர்கள் பரம்பி சென்றனர். பரம்பி சென்றது மாத்திரமல்ல, சுவிசேஷத்தை அறிவித்தது மாத்திரமல்ல, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் முடிவை பார்ப்போம் என்றால் ஆண்டவருக்காக தங்களையே தியாகம் பண்ணினார்கள். அவர்களுடைய தியாகங்கள் தான் இயேசு கிறிஸ்து பின்பற்றுகிற கூட்டம் இல்லாத இடங்களிலும் அங்கே பழுகி பெருகியது. வேத புத்தகத்திலே ஸ்தேவான் என்கிற ஒரு மனிதனை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். சாதாரண ஒரு மனிதன் சுவிசேஷத்திற்காக அவன் தன்னையே தியாகமாய் ஒப்பு கொடுக்க முன்வந்தான். அவனுடைய மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 58வது வசனத்திலே, அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அத்தனை வேதனைக்கு மத்தியிலும் கண்ணீருக்கு மத்தியிலும் கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். மரணத்திலும் அவன் ஆண்டவரை விட்டு பின்வாங்காதபடி அப்போஸ்தலர் 7:60 சொல்லுகிறது, அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரையடைந்தான். ஆண்டவருக்காக தங்களை அவர்கள் தியாகமாய் ஒப்பு கொடுத்ததினுடைய விளைவு அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே யாருடைய பாதத்தின் அருகே அவனுடைய வஸ்திரத்தை வைத்தார்களோ, யாரால் கொலை செய்யப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டானோ அந்த சவுல் ஒரு நாளிலே நாம் புதிய ஏற்பாடு புத்தகத்தை பார்த்தோம் என்றால் புதிய ஏற்பாட்டின் பெரும் பகுதி
இந்த சவுலால் எழுதப்பட்டது. இந்த சவுல் உருவாக்கிய திருச்சபைகள் ஏராளம். சுவிசேஷம் நுழையாத இடத்திலும் சுவிசேஷத்தை அறிவித்தான். இந்த கால வேளையிலே நாம் செய்கிற தியாகங்கள், நாம் ஆண்டவருக்காக இழக்கிற இழப்புகள் ஒன்றும் வீணாகாது. நாம் இந்த காலவேளையிலே யோவானைப் போல் நம்முடைய ஜெபமும் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று அர்ப்பணிக்கக்கூடிய, உமக்காக என்னை தியாகமாய் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று அர்ப்பணிக்கக்கூடிய அர்ப்பணிப்புக்கு நேராய் கடந்து செல்வோமா? ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அநேகருடைய தியாகங்கள் உலகமெங்கும் எழுப்புதலின் தீ பற்றி எரிந்தது. சுவிசேஷம் செல்ல முடியாத இடங்களிலும் சென்றது, எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் சென்றது. நாங்களும் எங்களை தியாக பலியாக ஒப்புக் கொடுத்து ஓட உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.